வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் இது வந்து நம்ம கண்ணில் பட்டுருச்சு. இதோட விலை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசியாக சொல்கிறேன். நம்ம வந்து ஊரில் எல்லா மரமும் ஏறுவோம். தென்னை மரம், பனை மரம், அதெல்லாம் பனை மரம்லாம் ஏறி பல டைம் வந்து காயப்பட்டு பல வீரத்தன்மைகள்லாம் வாங்கியிருக்கோம். வெட்டுறேன் பாருங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு அப்புறம் நுங்கு சாப்பிட போகிறோம். கத்தியை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கத்தின்னு? இந்த மொன்னை கத்தி வச்சுட்டு அறுக்க கூட முடியலங்க. ஒரு வழியாக வச்சு அறுத்து எடுத்துட்டேன். நீ பாருங்க. இந்த நொங்கை விட அந்த நொங்கு தண்ணி இருக்கணும் உள்ளார, அதுதாங்க. அதை வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. வேற லெவலில் இருக்குங்க. ஊரில் நொங்கு வெட்டி பிஞ்சு முத்துனது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிற்று வலி தாங்க முடியாது. உருண்டு உருண்டு வீட்டில் படுத்திருந்த காலம் ஒரு காலம். இன்னைக்கு வந்து ஒரு நொங்க திந்துருமான்னு பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? சுனா போனால் நம்ம நிலமை அப்படி ஆயிடுச்சுடா. நாங்கள் வந்து பல நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேறு வேலைக்காக போயிடுவோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா மரத்தில் நொங்கு இருக்கும். அப்போ அருவாலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். அப்போ வந்து இந்த தென்னை மரம் அந்த பனைமர இந்த இது இருக்கு பாருங்க, அந்த ஓலையில் அது சரியான ஷார்ப்பாக இருக்கும். அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போய் மரத்தில் ஏறி மேலே உட்காந்து அதை அறுக்க முடியாது. அறுக்கும் ஒரு அந்த மேலே அந்த குலையோட இது மட்டும் சீக்கிரமாக அறுத்துரும். அப்புறம் கொஞ்சம் ஆழம் போக அறுக்காது. அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு எப்படியும் நொங்கு சாப்பிடுவோம் ஊரில். அதெல்லாம் ஒரு காலங்க. எங்கள் கேங் இருக்குது. நாங்கள் பசங்களாம் வந்து நொங்கு வெட்ட போவோம். எவனுமே மரம் ஏற மாட்டாங்க. நான் மட்டும்தான் மரம் ஏறுவேன். மரம் ஏறி கை கால் எல்லாமே கிழிச்சுக்கிட்டு வெறும் ரத்தமாக ஊற்றும். இருந்தாலும் விட மாட்டோம். திரும்ப போவோம். நொங்கு சீசன்லாம் வச்சுக்கங்களேன், அப்படியே ஒரு வழி ஆயிரும். நாங்கள் நொங்கு வெட்ட போனோம் வச்சுங்களேன், எங்கள் தெரு ஃபுல்லாகவே நொங்காக தான் இருக்கும். அவ்வளோ நொங்கு விட்டுட்டு வருவோம், அவ்வளோ சாப்பிடுவோம். அது ஒரு அழகிய காலங்க. இந்த நொங்கை அந்த கடையில் வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. அதில் கூட சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வராது. நம்ம வாங்கி அதை நம்மளாம் வெட்டி இல்லாட்டி மரத்துலேருந்து வெட்டி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்களா. அதெல்லாம் அதை அனுபவிச்சா தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம கிராமத்துக்காரங்க எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. கரெக்டான பதத்தில் இருக்கு நொங்கு வந்து. ரொம்பவும் மொத்தம் இல்லாமல் ரொம்பவும் பிஞ்சு இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இந்த நொங்கு சாப்பிட்ருவோம். மரத்தில் வெட்டி நாங்கள் இதை சாப்பிட்ருவோம். இதை வெட்டிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து பிசுறு ஓடும். அதை சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா. இதோட விலை எவ்வளோத்துங்களா? 1 கிலோ $6. நம்ம காசுக்கு வந்து இன்றைக்கி 72 ரூபா எவ்வளோ போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் 0 அருண்.